கிபுலோயா திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டால் எல்லை கிராமங்களில் நாங்கள் வாழ்வதில் பயனில்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் நிலைமையை உருவாகும். முல்லைத்தீவு மக்கள். விடுதலை புலிகள் தமிழ்ச்செல்வன் விவகாரத்தில் உயிரை பணயம் வைத்த சுரேசாலை அலி சப்ரை விடுக்கும் எச்சரிக்கை. பல தகவல்கள் வெளியாகும். சுரேசாலை கைது தொடர்பில் சற்று முன் போலீஸ் தரப்பிலிருந்து வெளியான தகவல். கொழும்பு அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம். அவசர சந்திப்பில் எதிர்க்கட்சிகள். ஜாலில் வட்டிக்கு பணம் வழங்கி கத்திமுனையில் முச்சக்கர வண்டி பறிப்பு. அதிரடி நடவடிக்கையில் தமிழ் பொறுப்பு அதிகாரி. நாமலின் உரை ரத்தானமைக்கு இதுதான் காரணம். பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு வெளியிட்ட தகவல். கோட்டாபயவுக்கு சிங்கப்பூரில் நடந்த அநியாயங்கள். வெளிவரும் ரகசியங்கள். நிறுத்தப்பட்ட யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாணம். அனூர் அரசின் முக்கிய அறிவிப்பு. கிபுலோயா திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டால் எல்லை கிராமங்களில் நாங்கள் வாழ்வதில் பயனில்லை. நாங்கள் ஒட்டுமொத்த வெளியேறும் நிலைமையை உருவாகும் என முல்லைத்தீவு எல்லை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ் ஊடக அமைப்பின் ஒழுங்கமைப்பில் கிபுலோயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர். இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் 1984 எமது பிரதேசங்களை விட்டு நாங்கள் வெளியேறி வெளி மாவட்டங்களில் வாழ்ந்த நிலையில் 2012 மேல் குடியேற்றம் செய்த போது நாங்கள் விவசாயம் செய்த 5 குளக்காணிகள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டிருந்தது. ஊரின் பற்றால் நாங்கள் அங்கு வாழ்ந்தோமே தவிர அங்கு எமது வாழ்வாதார நிலங்கள் அனைத்துமே பறிக்கப்பட்டது. எங்கள் நிலங்களை பறிப்பதற்காகவே மகாவலி எல்விலையம் உருவாக்கப்பட்டது. அங்கு குளக்காணிகளை விடுவிப்பதற்கு அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பல முயற்சிகளை எடுத்த போது மகாவலி அதிகார சபை விட்டுத்தர ஒப்புக்கொண்டிருந்த போதும் அப்போது இருந்த அரசு அதிபரின் அக்கறை இல்லாத செயற்பாட்டால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அப்போது அக்கறையுடன் செயற்பட்டிருந்தால் ஒரு குளத்தையாவது மீட்டிருக்க முடியும். கிபுலோயா என்று எங்கள் காணிகள் அனைத்தும் பிடிக்கப்பட்டு எங்கள் காணியை விட்டு நாங்கள் முற்றுமுழுதாக வெளியேறக்கூடிய நிலை உருவாகும். எல்லோருக்கும் கிபுலோயா என்ற பெயரை மட்டுமே தெரியும். அங்கு நடைபெறுகின்ற விடயங்கள் மிக மோசமாக காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் தொடர்ச்சியான முயற்சியால் நாங்கள் இன்று வரைக்கும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. கிபுலோயா திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக நாம் அங்கிருப்பது பிரயோசனமில்லை. கிபுலோயா திட்டத்தின்படி மின்வேலி அமைக்கின்றார்கள். அந்த மின்வேலி அமைத்தால் நமது முக்கிய வாழ்வாதாரமான கால்நடைகள் பாதிக்கப்படும். மாடு அங்கே செல்ல முடியாது. மழையை நம்பி நாங்கள் விவசாயம் செய்கின்றோம். விவசாய நிலங்களிலே எந்த அபிவிருத்தியோ செய்து தர மகாவலி அதிகார சபை ஏற்றுக்கொள்ளாது. அரசு உத்தியோகர்களுக்கு விருப்பிருந்தாலும் மகாவலி அதிகார சபையின் தலையிட்டால் அபிவிருத்தி செய்ய போவதில்லை. கம வீதிகளை அபிவிருத்தி செய்து தந்தால் நாங்கள் நிலைத்து விடுவோம் என்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் எங்களை துன்பப்படுத்தி அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றுவது அரசின் நோக்கம். பிரதேச செயலாளரால் எங்களுக்கான காணிக்குரிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பத்திரங்களின் உறுதியை தரலாம் என்று பொய் சொல்லி மீளவும் அரசாங்கத்தால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த அனுமதி பத்திரங்கள் திரும்பி வழங்கப்படவில்லை. அதனை மகாவலியுடன் இணைத்து நாயாற்றுக்கு அங்காளி உள்ள மக்களை முற்றுமுழுதாக வெளியேற்றுவது அவர்களின் நோக்கம். அந்த கிராமத்தின் பரம்பரையாளர்கள் பலரும் வயது வந்து இறந்து வருகின்றார்கள். அந்த கிராமத்தில் இருந்து வெளியேறும் போது எனக்கு 17 வயது, தற்போது 60 வயதாகிறது. போராட்ட களங்களில் தொடர்ச்சியாக தொடர்பு இருந்தபடியால் இன்று வரை அதை விட்டு போகவில்லை. மண் பற்றோடு இருக்கின்றோம். இளம் சமுதாயத்திற்கு கிராம பற்று குறைந்து கொண்டு செல்கின்றது. அக்கறை இல்லாமல் இருந்தால் எமது நிலம் எம்மை விட்டு போகும். யாழ்ப்பாண மக்களுக்கு 3000 ஏக்கர் காணி இருக்கின்றது. எம்மிடம் பட்டியல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பலரை தேடி தெரிந்தும் ஒரு குடும்பத்தையே சந்தித்திருக்கின்றேன். அனுமதி பத்திர இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் போன்ற விவரங்கள் இருந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுப்பதுடன் நாங்கள் வெளிநாடுகளில் தொடர்பு கொண்டு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அவர்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கான முயற்சி நடக்கிறது. அங்குள்ள பெருமளவு காணி யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களின் காணி என்பது தெரியும். அவர்கள் வரமாட்டார்கள் என்றும் தெரியும். அந்த காணிகளை முக்கியமாக பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். எங்கள் கிராமம் உண்மையிலேயே விடுபடுமாக இருந்தால் எத்தனையோ விடயங்கள் செய்ய முடியும். அந்த இடத்தை விடக்கூடாது என்பதற்காக போராடுகின்றோம். பல துன்பங்களை கடந்து போராடுகிறோம் என்றனர். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேசாலே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை ராணுவத்திற்கும் அதன் புலனாய்வு படையினருக்கும் இது மிகவும் கவலையளிக்கும் நாள் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை அகற்றுதல், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை குறிவைக்க வழிவகுத்த உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டதில் தொடர்புடைய முயற்சிகளுடன் பரவலாக செயற்பட்ட அதிகாரியான மேஜர் ஜெனரல் சுரேசாலே
சுரேஷாலே கைது செய்யப்பட்டிருப்பது நமது தேசிய சிந்தனை எந்த திசையில் செல்கிறது என்பது குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. சுரேஷாலே உள்ளிட்டவர்கள் ஒரு காலத்தில் அதன் மிகவும் ஆபத்தான நாட்களில் தேசத்தை பாதுகாக்க தங்கள் உயிரை பணயம் வைத்த அதிகாரிகள். இன்று அதே நபர்கள் ஆதாரங்களால் குறைவாகவும் போட்டி கதைகளால் அதிகமாகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் போர்க்களத்திற்குள் இழுக்கப்படுகிறார்கள் என்று பலர் நினைக்கின்றார்கள். எந்த ஒரு ஜனநாயகத்திலும் சட்டத்தின் கீழ் பொறுப்புக்குரல் அவசியம். ஆனால் இது நியாயமாகவும் கட்டுப்பாடுடனும் நிறுவன ஒருமைப்பாட்டிற்கான மரியாதையுடனும் தொடரப்பட வேண்டும். ஈஸ்டர் ஞாயிறு துயரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் தேசிய பாதுகாப்பை மையமாக கொண்ட ஒரு தொழில்முறை ஆதார அடிப்படையிலான விசாரணை தகுதியானது. அதற்கு பதிலாக நாம் பெருகிய முறையில் காண்பது என்னவென்றால் ஒரு சிக்கலான விசாரணை ஒரு பொது கட்சியாக மாற்றுவதாகும். FBI மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் விரிவான ஈடுபாடு உட்பட சர்வதேச ஒத்துழைப்பு விசாரணைகள் வழக்குகள் மற்றும் உதவிகளுடன் ஏற்கனவே நடந்துள்ளன. இந்த நிலையில் வெளிப்புற கூட்டாளிகள் கூட மேலும் விசாரணைகள் அர்த்தமுள்ள புதிய விளைவுகளை தராது என்று சுட்டிக்காட்டும் போது பக்கச்சார்பான ஆதாயத்திற்காக இந்த பிரச்சனையை தொடர்ந்து ஆயுதமாக்குவது இலங்கையின் நம்பகத்தன்மை மற்றும் நீண்டகால பாதுகாப்பு நலன்களுக்கு சேதம் விளைவிக்கும் அபாயம் உள்ளது. அரசியல் போட்டிகளில் தேசிய பாதுகாப்பு நிறுவனங்கள் இணைய தேசமாக மாற முடியாது. ஒரு காலத்தில் நாட்டை பாதுகாத்த அதிகாரிகளை குறைமதிப்பிற்குட்படுத்துவது தற்காலிக அரசியல் நன்மையை வழங்கக்கூடும். ஆனால் அது ஆயுத படைகளுக்கு மன உறுதியை பலவீனப்படுத்துகிறது மற்றும் தேசத்தை பாதுகாக்கும் அணியில் உள்ளவர்களுக்கு ஒரு தொந்தரவான சமிஞ்சையை அனுப்புகிறது. இலங்கை உண்மை மற்றும் நீதியை பின்பற்ற வேண்டும். ஆனால் சட்டம் சான்றுகள் மற்றும் பொறுப்பான தலைமை மூலம் தவறாக வழிநடத்தலது பிரிக்க வடிவமைக்கப்பட்ட நாடகங்கள் மூலம் அல்ல. கடினமான காலங்களில் பணியாற்றியவர்களை மட்டுமல்ல, ஒற்றுமை மற்றும் முதிர்ச்சியை கோரும் விஷயங்களை அரசியலாக்க தேர்ந்தெடுத்தவர்களையும் வரலாறு தீர்மானிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் விசாரணைக்காக 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்றும் போலீசார் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்களின் அடிப்படையில் சுரேஷாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் இது தொடர்பாக நீண்ட விசாரணை நடாத்தப்பட வேண்டியிருப்பதால் எதிர்காலத்தில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சில மணி நேரங்களுக்குள் காரணத்தை வெளிப்படுத்துவது கடினம் என்றும் போலீசார் தமது கடமையை முறையாக நிறைவேற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷாலே கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை முறையாக வெளியிடாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமையால் போலீசாருக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் சுரேஷாலே கைது செய்யப்படாவிட்டால் போலீசாருக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சுரேஷாலேவின் எதிர்காலத்தில் நடத்த விசாரணைகளின் போது ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளன. கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒத்துழைப்புடன் செயற்படுவதன் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி விவகாரம், பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உதய கமன்பில, அனுர பிரியதர்ஷன யாப்பா, GL பீரிஸ், மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்க, தலதாத்து கோரள, பிரேம்நாத் சி தொலவத்து, சுகேஸ்வர பண்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சனையால் முச்சக்கர வண்டியொன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தி வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியை மீட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை சம்பவம் குறித்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர்.
தமிழர்கள் மீதான ராஜபக்சக்கள் நிகழ்த்திய இனப்படுகொலை காரணமாகவே ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளதாவது: ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஏற்பாடு செய்த உரை அல்லது உரையாடல் நிகழ்வுகள் எந்த காரணத்திற்காகவும் ரத்து செய்யப்படுவதில்லை. அவ்வாறு ரத்து செய்வதை கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகவும் தன் புகழுக்கான இழுக்காகவும் அந்த நிறுவனம் கருதுகின்றது. இவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாகும். இதற்கு நாமலின் குடும்பத்தால் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையே காரணம். நாமல் ராஜபக்சவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சொல்லனா துயரங்கள் உலகறிந்தவை. அந்த பாதகமான செயல்களின் தொடர்ச்சியாகவே இன்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் பார்க்கப்படுகின்றார்கள். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவருக்கு உயரிய மேடைகளை வழங்குவது அறமற்றது என்பதை தமிழ் மாணவ சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. இதை ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் யூனியன்கள் தெளிவாக உணர்ந்துள்ளன என்றுள்ளது. அறகலிய போராட்டத்தின் பின்னர் தப்பிச் சென்ற கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூரில் பெனிசுலா ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது மூன்றாம் ஒரு நாட்டின் அழுத்தத்திலேயே பதவி விலகலுக்கான கடிதத்தை சமர்ப்பித்தார். அவர் பதவி விலகுவதற்கான எவ்வித தீர்மானத்தையும் எடுத்திருக்கவில்லை என அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இவர் பூகோளவியல், அரசியல், சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர், மேலும் முன்னாள் அரசியல்வாதி ஓசி அபேகுணசேகர மகனாவார். அறகலிய போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற ஆங்கில நாவலில் இது தொடர்பான பல தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். அந்த நாவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த செபியில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: அன்றைய நிலையில் கோட்டாபய முதலில் மாலைதீவுக்கு பின்னர் சிங்கப்பூருக்கும் அங்கிருந்து தாய்லாந்துக்கு செல்கின்றார். இந்த பயணத்திற்கு உத்தியோகபூர்வமற்ற நிலையில் இந்தியாவை அவருக்கு உதவி செய்தது. சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் பதவி விலகல் கடிதத்தை வெளிநாட்டு பாதுகாப்பு துருப்புகளை பெற்றுக் கொள்கிறது. இந்த ரகசியங்கள் தொடர்பில் சிங்கப்பூர் ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை அசங்க அபேகுணசேகர இவ்வாறு கூறுகின்றார்: வெளிநாடு ஒன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இவர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிறார். இந்திய புலனாய்வுத்துறை இறந்த இலையில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போன்றதாகும் என குறிப்பிடும் அவர் இந்த திட்டம் ட்ரோவிக் செயற்பாடுதான் என குறிப்பிடுகிறார். அவரின் கருத்துப்படி இந்தியா முன்னிலையாகிய போது கோட்டாபயவுக்கான அனைத்து பாதுகாப்பையும் வழங்கியது. எனது கருத்துப்படி ட்ரோ முன்னிலையாகவில்லை என்றால் கோட்டாபய பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்காது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். மண்டைதீவில் அமையவுள்ள இந்த மைதானத்திற்கான கட்டுமான பணிகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதி செயல்முறைகள் பூர்த்தியாகும் வரை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணியானது நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஒரு பாரிய திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டுமெனில் அதற்கு தேவையான சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப அறிக்கைகள் அவசியமானவை. எனவே சம்பந்தப்பட்ட சகல அமைச்சுகளுடன் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாகவே இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மைதானம் அமைக்கும் வேலை திட்டத்தை எவ்வித தடையுமின்றி விரைவில் முடிக்க வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பாகும் என்றார். நிப்பாட்டை சொல்லி அவர்கள் நேற்று உங்களுக்கு நிப்பாட்டுறேன்டா சந்தோஷம், வடமாகாணத்தில் வேறு அபிவிருத்திய நிப்பாட்டுறேன்டா இங்கே இருக்கிற அரசியல்வாதி. நான் உண்மையாகவே சென்ற முறை கோல் தொடர்பாக வடமாநிலத்துக்கு கொண்டு கேட்க வடமாநிலத்துக்கு கொண்டு தான் இதே நிப்பாட்டி போடுவீங்களோடு அமைச்சரே பயமாக இருக்கிறது அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த நிதிகளை செலவழிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பதற்கு யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக என்ன கதைத்தார்கள், என்னத்தை செய்தார்கள் இணைத்திறனாக. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் அபிவிருத்தி இந்த மக்களுக்கு ஒரு சர்வதேச ஸ்டேடியம், அது இலங்கையில் சிறந்த ஸ்டேடியம் தேவை. அப்போ இவ்வாறான முண்டுகட்டை போடுவதற்கு சிலர் முட்டை கடிதம் எழுதுவதில் வண்ணம்பர்கள், சட்ட நிபுணர்கள் என்று கூறுபவர்கள், சிறந்த முறையில் அதற்குள் ஊசியை குத்துபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்துதான் இருக்கிறார்கள். இன்று மறைமுகமாக இதற்கான நுட்பமான முறை உடனடியாக செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இது சுற்றலியல் திணைக்களம் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நாங்கள் அந்த அபிவிருத்தி பணியை முன்னோக்கி நகர்வோம். தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அர்த்தம் உள்ள அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய அபிவிருத்திகளை தான் கொண்டு வருவோம் என்று எங்களோட அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்கு. கொழும்புக்கு அடுத்தபடியான தலைநகரமாக யாழ் மாவட்டத்தையும் வடமாவட்டத்தையும் மாற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம்.